உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்க்கிலும் பலத்தவர்களாய் இருப்பதை கண்டு நீங்கள் பயப்படும் போது, நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பார்க்கலாம் பலத்தவர்களாக இருக்கிறார்களா பலவீனர்களாக இருக்கிறார்களா? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பார்க்கலாம் பலவீனர்களாக இருந்தால் தான் நம்ம அப்படி தட்டிட்டு போயிடுவோமே, இல்லை ஏறி மீச்சிட்டு போயிடுவோமே. மோஸ்ட்லி நம்முடைய சத்துருக்கள், ஏன்னா நம்மளை பார்க்கலும் பலவீனவர்களாய் காணப்பட்டால் அவர்களை நாம் சத்துருக்களாகவே நினைப்பது கிடையாது. அப்படி தானே? அதெல்லாம் குட்டி பிசாசெல்லாம் ஒரு லிஸ்ட்டே கிடையாது. அப்போ நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பார்க்கலும் பலவான்கள் என்கிறதுனால தான் நம்ம பயப்படுகிறோம். அப்படி தானே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதான காரியம், உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்க்கிலும் பலத்தவர்களாக இருப்பதை கண்டு நீங்கள் பயப்படும் போது உங்களை இதற்கு முன் விடுவித்ததான உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் த சேவியர் who is the Lord your God when you face or see the might of your enemies in this world. உங்களுடைய ஆத்துமாவை ரட்சித்த, உங்களுடைய ஆத்துமாவை ரட்சித்ததான உங்களுடைய மீட்பர், உங்களுடைய இரட்சகர், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஆனபடினாலே இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிறதான அந்த சத்ரு எவ்வளவு வல்லமை உள்ளவனாய் காணப்படுவதை நீங்கள் கண்டு பயந்தாலும் ஆண்டவர் நினைவு, உங்களுடைய ஆத்துமாவையே மீட்டெடுத்ததான உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ நினைவுகூர் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் உபாகமம் 20:1 எப்படி வாசிக்கிறான், நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். சத்துருக்களை நீ பார்க்கும் பொழுது, சத்துருக்கள் உனக்கு முன்பாக பலத்தவர்களாய் காணப்படும் பொழுது, நீ அதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி சான்ஸ், உங்களுக்கு முன்னாடி எப்படி நான் நிற்க முடியும், இந்த நாளை நான் எப்படி ஓட்ட முடியும், இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயமாக நான் கடந்து செல்ல முடியும், இந்த இன்சிடென்ட்லேருந்து எப்படி நான் வெளியில் வர முடியும் என்று சொல்லி இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நீ கலங்கி தவிக்கிறாயே. அப்போ சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை ரட்சித்தவருமான தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன்னோடே இருக்கிறார் என்பதை நினைக்கணும்.